அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக ரேஷன் கடைகளில் வந்திருக்க விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலாக நாம் இப்போ பார்க்க இருக்கோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஸோ தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை நமக்கு வழங்க இருக்காங்க. ஸோ மக்களை நீங்கள் எதிர்பார்த்த ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை வழங்குறதுக்கு உண்டான நேரம் இதோ வந்தாச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் நமக்கு எப்போ வெளியிட இருக்காங்க. ஸோ இதுதாங்க தற்சமயம் மிக 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 இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு விஷயத்தில் இது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான ரிசல்ட் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கூட்டுறவு துறைகள் மூலமாகவே பார்த்திங்கன்னா பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா கூட்டுறவு துறைகள் அந்தந்த மாவட்டத்தினுடைய கண்ட்ரோலில் இயங்கிட்டுருக்கு. ஸோ மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள், கூட்டுறவுத்துறை மூலமாக மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையங்கள் மூலமாக உங்களுக்கு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமனங்கள் அனைத்தையும் துவங்க இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா எப்போ அனைவருக்குமே வெளியாகும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாங்க. ஸோ நிச்சயமாக தமிழகம் முழுவதுமே ஒரு கிளாசிக்கான ஒரு லாஸ்ட் மினிட்ல, ஸோ இந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கு உண்டான நேரத்தை நெருங்கிட்டோம் அப்படின்றத நாம் எக்ஸாக்டாக அப்படின்றத நம்ம சொல்ல முடியுங்க. ஸோ மக்கள் அனைவருமே இந்த ரிசல்ட் ஒன்றுத்துக்காக மட்டும்தாங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஏன்னா சற்று முன் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றே பார்த்திங்கன்னா குரூப் 4 முடிவுகள் வெளியிடப்பட்டது. ஸோ இதனுடைய பகுதியாக ரேஷன் கடையுடைய முடிவுகளும் இன்றைக்கி வெளியிடுவாங்க அப்படின்றத நாம் அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை கூடுதலான வேக்கன்சிஸோடு நமக்கு எடுக்க இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அதிகப்படியான ஒரு வேக்கன்சிஸ் டிபார்ட்மெண்ட்டை தமிழகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரேஷன் கடைகளில் இந்த அறிவிப்பு உங்களுக்காக வர இருக்கிறது. மார்ச் 27, 28, 29 இந்த தேதிகளில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். டிஆர்பியோட இணையதளம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் SMS மூலமாகவும் ரேஷன் கடைகளுடைய ரிசல்ட்டை நீங்களால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனங்கள் தொடங்கிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் வழங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுங்க அப்படின்றது சங்க மேலாளருடைய கருத்தாக இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் எதிர்பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.